இந்த உலகத்துல பெரும்பாலானவங்க தப்பு செய்யறதுக்கெல்லாம் பயப்படுறதே கிடையாது. ஏன் தப்புன்றது தெரிஞ்சுமே ரொம்ப துணிச்சலா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட பயம்லாம் என்ன தெரியுமா? எங்கேயும் தன்னோட தப்பு வெளியே தெரிஞ்சிருமோ, அது மூலியமா தன்னோட பெயர் கெட்டு போயிருமோ அப்படின்றது மட்டும்தாங்க. புறக்கணிக்கப்பட்ட பல பேர் தான் இன்னைக்கு இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவங்களா இருக்கிறாங்க. அதனால நீங்களும் சில பேர்னால புறக்கணிக்கப்படுறீங்க அப்படின்னும்போது கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. எந்த காரணத்துக்காக நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ, அதையே உங்களோட பலமா மாத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா, ஒரு சிலரோட புறக்கணிப்பு நிச்சயமா நம்மள தகுதியான இடத்துக்கு கொண்டுட்டு போகும். சில பேரை சில காலம் ஏமாத்தலாம், பல பேரை பல காலம் ஏமாத்தலாம். ஆனா, எல்லாத்தையும் எல்லா நேரத்திலும் ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியாது. வாழ்க்கை முழுசும் மத்தவங்கள ஏமாத்தியே பொழப்பையும் நடத்த முடியாது. ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா அவங்களும் வேற ஒரு நபர்னால ஏமாத்தப்படுவாங்க தான். ஆனா, அந்த வலியும், வேதனையும் நமக்கு அவங்க குடுத்த வலிய விட பல மடங்கு வேதனைய தரும் அப்படின்றத அவங்க இப்ப உணர மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஏமாறக்கூடிய தருணம் வரும் இல்லையா? அந்த சமயத்துல தான் அவங்க உணர்வாங்க. ஒரு நபர பார்த்து, பேசி பழகும்போது, அவங்களோட குணநலன்கள் ஒத்து வரல அப்படின்னும்போது, அத ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகிரணும். அப்படி இல்லாம இப்ப சொன்னா அவங்க என்ன நெனச்சுக்குவாங்க? சந்தர்ப்பம் அமையட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வெறுப்பையோ, பகைமையோ வச்சுட்டு வெளியில புடிச்ச மாரி மட்டும் நடிக்கக்கூடாது.